வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூர் அருகே ராஜேந்திரம் ஊராட்சியில் அருள்மிகு காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா ராஜேந்திரம் ஊராட்சியில் உள்ள வாலாந்தூர் கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நாகர் ஆகிய கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியினரும் முடிவெடுத்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீரை கொண்டு வரப்பட்டது. புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைத்து மகா கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, நாடி சந்தனம், லட்சார்ச்சனை, மகா தீபாராதனை உள்ளிட்ட 2 கால யாக பூஜைகள் செய்தனர். 2ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் குளித்தலை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானமும் பிரசாதனமும் வழங்கப்பட்டது. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். அனைவருக்கும் தேர்தல் கொடுக்க ஏற்பாடான